அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருத்திகா. இது எங்கள் எஜுகேட்டர். இந்த வீடியோவில் வந்துட்டு சுகர் 300க்கு மேலே போனால் நம்ம என்னென்ன யோசிக்கணும்னு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுகர் செக் பண்ணும்போது கையை நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல கிளாத்தில் தொடச்சிட்டு செக் பண்ணிங்களான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அண்ட் இரண்டாவது வந்துட்டு இப்போது மத்தியான சுகர் செக் பண்ணும்போது 300க்கு மேலே இருக்குது அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் வேறு ஏதாவது உணவை எடுத்திருந்தாலோ அல்லது ஏதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், சிப்ஸ், மிக்சர், முறுக்கு அது போன்ற ஐட்டம் எடுத்திருந்தாலும் நமக்கு சுகர் 300க்கு மேலே வரும். ஸோ அதை இரண்டாவதாக யோசிங்க. அண்ட் மூணாவது, உங்களோட இன்சுலின் போடுற பேனால் ஏதாவது விரிசல் இருக்கா இல்லது ஏர்லாக் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரிய ஏர் பபிள் இருக்கும், சின்ன சின்ன பபிளில் பிரச்சனை இருக்காது, பட் பெரிய ஏர் பபிள் இருக்கும்போது மெடிசன் உங்களுக்கு கரெக்டாக போயிருக்காது. அண்ட் உங்களோட இன்சுலின் பேனாவை வந்துட்டு கரெக்டான இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக வந்து வெயில் படம் மாதிரி வச்சாலோ அல்லது சூடான இடத்துல வச்சாலோ நமக்கு மருந்தோட வீரியம் போயிடும். அதனால 4வது அதை செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு ஏதாவது இன்சுலினை மிஸ் பண்ணிட்டீங்களா, காலையில் போடுற இன்சுலினை மிஸ் பண்ணாலும் நமக்கு சுகர் கூடும். அதனால இந்த 5 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக வெரி ரேராக ஏதாவது மாத்திரைகள் எடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு சுகர் கூடலாம். அதனால அந்த மாத்திரை ஏதாவது எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.